அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக எமது பிரதேசங்களிலே இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள், அவை தொடர்பிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்ற செய்திகளெல்லாம் அச்சமூட்டும் வகையிலே, எதிர்காலம் பற்றிய ஏக்கத்தினை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வீதியால் நடந்து சென்ற இளம் பெண்கள் கடத்தப்பட்டு அவர்களுடைய நகைகள் கொள்ளையிடப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. வாகனத்தினில் சென்று கொண்டிருந்த ஓர் இளைஞன் அல்லைப்பட்டி பகுதியிலே போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று சட்டவிரோத மணல் அகழ்விலே ஈடுபட்டவர்களினால் இடித்து தள்ளப்பட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மதஸ்தலம் ஒன்றிலே சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்டு அவர் பௌத்த மதகுரு ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பௌத்த மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றங்களினுடைய உத்தரவுகள், நீதிபதிகளுடைய அறிவுறுத்தல்கள் புறக்கணிக்கப்பட்டு ஆலயங்களிலே புனர்ஸ்தாபனம் என்ற போர்வரையிலே நீதிமன்ற அறிவுறுத்தல்கள் மீறப்படுவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வெளியாகின்ற சம்பவங்கள், செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? எங்களுடைய தனித்துவங்கள், எங்களுடைய அடையாளங்கள் என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றன? எங்கே நாம் எங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு ஏக்க பெருமூச்சு உருவாகி கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் என்ன அடிப்படையிலே, எதன் காரணமாக உருவாகின்றன என்று பார்க்கின்ற போது, எமது மக்கள் மத்தியிலே, எமது சமூகத்திலே உருவாகி இருக்கக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகளும் சமூக விரோத நடவடிக்கைகளும் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பும் தான் பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு உண்மை வெளிப்படுகிறது. அதாவது அண்மை காலமாக எமது பிரதேசங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகளும் போதைப்பொருள் பாவனையும் பெருமளவிலே அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தேர்தல்களின் போது ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். சமூக விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும், போதைப்பொருளற்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள், எமது பிரதேச மக்களும் கணிசமான வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய பிரதிநிதிகளாக எமது பிரதேசங்களிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் ஜனாதிபதியினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கோ, நிறைவேற்றக்கூடிய அளவுக்கோ, அல்லது எங்களுடைய மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கோ அனுபவம் இல்லாதவர்களாகவும் செயற்திறன் மிக்கவர்களாக இல்லாததும், இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த ஓரிரண்டு வருடங்களுக்குள்ளே மிகவும் அதிகளவிலே விசுரூபம் எடுத்திருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்ப்பமாக இருந்தால், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற போலீசார் அந்த உளவு இயந்திரத்தால் இடித்து தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அந்த விடயம் தொடர்பிலே ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்திவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அவர் மணல் மாபியாக்கள் தொடர்பிலே பேசியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அவை இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையிலே அவற்றினுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எவ்வாறு மணல் மாபியாக்கள் உருவாகின்றன, அதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
இந்த பிரதேச மக்களுக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான மணலை நியாயமான விலையிலே, தரமான முறையிலே, போதுமான அளவு விநியோகிக்கக்கூடிய உரிய நியமங்களை பின்பற்றி உரிய அனுமதிகள் வழங்கப்பட்டு மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்படுமாக இருந்தால் ஏன் இந்த மாபியாக்கள் உருவாகப் போகின்றன? கடந்த 1.5-2 வருடங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைத்து அதிகாரத்திற்கு வந்த இந்த அரசாங்கம் அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இப்போது மணல் மாபியாக்களுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியிலே 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இவ்வாறான ஒரு மணல் மாபியாக்களுடைய அல்லது சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்த ஒரு சூழலிலே, மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திய ஒரு சூழலிலே மகேஸ்வரி நிதியம் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. உரிய நியமங்கள் பின்பற்றப்பட்டு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு நியாயமான முறையிலே மக்களுக்கான மணல் விநியோகம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சி மாற்றத்தின் போது அரசியல் நோக்கங்களுக்காக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததன் விளைவு தான் இன்று மணல் மாபியாவாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மணல் விநியோகம் என்பது சட்ட ரீதியான ஒன்றாக உரிய நியமங்களை பின்பற்றுகின்ற ஒரு விடயமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய வளங்களை பாதிக்காத, எங்களுடைய பிரதேசத்தினுடைய சூழலியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விடயமாக நடைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட கூடியது என்பதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அண்மைய நாட்களிலே யாழ் பேருந்து நிலையம் முன்பாக ஒரு போராட்டம் அல்லது ஒரு முரண்பாடு ஒன்று உருவாகியிருந்தது. எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்த காலத்திலே 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யாழ் நகரப்பகுதிக்கு திறந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு சௌகரியமான சூழலை உருவாக்கும் வகையிலே யாழ் நகரப்பகுதியிலே மலசலகூடம், குளியலறை உள்ளடங்கலான ஒரு ஓய்விடம் ஒன்று அவசியம். அவ்வாறான ஓய்விடம் என்பது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அல்லது புலம்பெயர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய மக்களுடைய சௌகரியமான முறையிலே புலம்பெயர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவை ஒரு நவீன முறையிலே தரமானதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த அவசியம் உணரப்பட்ட நிலையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ் மாநகர சபையிடம் அதற்கான பொறுப்பினை ஒப்படைத்திருந்தார். அது தொடர்பிலே யாழ் பேருந்து நிலையத்திலே இடம் ஒதுக்கப்பட்டு யாழ் மாநகர சபையினுடைய நிதி பங்களிப்போடு அதனை உருவாக்குவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏகமனதாக. உங்களுக்கு தெரியும், யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான பிரதேசத்திலே கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் பழக்கடைகள் கூட வழங்கப்பட்டிருந்தன. தற்போதும் அவை செயற்பட்டு வருகின்றன. அவ்வாறான பழக்கடைகள் வழங்கப்படுகின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் அங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது பழக்கடை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு பகுதியினருக்கான தொழில் வாய்ப்பு, அதேபோன்று நகரத்தை அழகுபடுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, நகரத்திற்கு வருகின்ற மக்கள் ஒரு குறித்த பிரதேசத்திலே இலகுவான முறையிலே பழங்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது என்று பல்வேறு விடயங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு யாழ் பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான இடத்திலே கடைகள் அமைக்கப்பட்டு மாநகர சபையினுடைய பங்களிப்போடு அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை 50க்கு 50 என்ற அடிப்படையிலே பழக்கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் 50க்கு 50 என்ற அடிப்படையிலே மாநகர சபையினரும் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தினரும் பங்கிட்டுக் கொள்கின்ற ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதே பொறிமுறையைத்தான் இந்த மலசலகூட தொகுதியிலும் பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதாவது மலசலகூடத்தில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தில் அரைவாசி யாழ் பேருந்து நிலையத்திற்கும் அரைவாசி
மாநகர சபைக்கும் கிடைக்கின்ற வகையில் ஒரு பொறிமுறை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஒரு சரியான வழிநடத்தலின்மையினால் அந்த மலசலக்கூட கட்டிடத் தொகுதியை செயற்படுத்துவதில் ஒரு இழுபறி நிலை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு விடயங்களை கையாள்வதிலே காணப்படுகின்ற குறைபாடுகள், செயற்திறனின்மைகள் கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களில் தான் காணப்படுகின்றது என்று சொன்னால், கடந்த வருடம் வடக்கு மாகாண சபை ஊடாக மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சுமார் 55 மில்லியன் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக ஆடிட்டர் ஜெனரல் திணைக்களத்தினுடைய அறிக்கை சொல்லுகின்றது. இதனை கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்களும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அந்த மாற்றத்தின் ஊடாக சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த பிரதேசத்திலிருந்து அகற்றப்படும், சமூக விரோத செயற்பாடுகள் இல்லாது செய்யப்படும், போதை பாவனையற்ற ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுத்தும் வகையிலேயே அண்மை காலமாக இந்த பிரதேசத்திலே அதிகரித்து வருகின்ற செயற்பாடுகள், வெளிவருகின்ற செய்திகள் காணப்படுகின்றன. எனவே ஜனாதிபதி சந்திரகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஒரு வினயமான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். உங்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் வகையில் இந்த பிரதேசத்திலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் உங்களின் பெயரால் இந்த பிரதேசத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள், உங்களின் பிரதிநிதிகளாக இந்த பிரதேசத்திலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு ஆளுமை திறனற்றவர்களாகவும், இந்த பிரதேச மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் பக்குவமற்றவர்களாகவும் இருக்கின்ற சூழலை நீங்கள் அவதானித்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கடந்த காலங்களில் மகேஸ்வரி நிதியம் ஊடாக மகேஸ்வரி நிதியத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக மணல் அகழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அளவுக்கு அதிகமான மணல்கள் ஏற்றி வைக்கப்பட்டதாகவும், அந்த இடங்களில் பாரிய பள்ளங்கள் ஏற்பட்டதாக கடலில் இருக்கக்கூடிய அபாய நிலைகள் ஏற்பட்டு அந்த கிராமங்கள் கடலில் மூடக்கூடிய அபாயங்கள் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் நிதி கையாளுகை தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் இங்கே 2 விடயங்கள். ஒன்று, உரிய நியமங்கள் பின்பற்றப்படாமல் அல்லது அளவுக்கு அதிகமான முறையிலே மணல் அகழ்வு இடம்பெற்றதான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். அது தொடர்பிலே நாங்கள் கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் வெளியாகிய போது மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையிலே மகேஸ்வரி நிதியத்தினால் நேரடியாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது ஒருபுறம் இருக்க, சில வர்த்தகர்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே தொழிலதிபர் விண்ணன் அவர்களுக்கும் அந்த மணல் அகழ்விற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அவர் உரிய நியமங்களை பின்பற்றாமல் மணல் அகழ்வை மேற்கொள்கின்றார் என்ற செய்தி அப்போது எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு ஒரு கட்டத்திலே செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட சூழலிலேயே அவருக்கான அந்த அனுமதிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. அதன் பின்னரே அவருக்கும் அல்லது அவர் எங்கள் மீது ஆத்திரங்கொள்ளுகின்ற அல்லது ஒரு முரண்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய இஷ்டத்திற்கு வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலேயே அவருக்கும் எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்குமான முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது. அது அந்த முரண்பாட்டிற்கு இந்த விடயமும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல் காலத்தில் கூட அவர் இந்த ஊடக மையத்தில் இருந்து செயலாளர் நாயகத்திற்கு எதிராகவும் எங்களுடைய கட்சிக்கு எதிராகவும் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அதற்கான காரணமாக இதுவும் ஒரு விடயமாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியில் எங்களுடைய செயலாளர் நாயகம் அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார் என்பது ஒன்று. அடுத்தது, முறைகேடான நிதி கையாடல் என்பது எந்தவித ஆதாரமும் மற்ற குற்றச்சாட்டு. இது தொடர்பிலே நல்லாட்சி காலத்திலே பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்களின் முயற்சியினால் ஒரு விசாரணை குழு
நான் நினைக்கின்றேன் நிதி மோசடி பிரிவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிதி மோசடி பிரிவு இது தொடர்பிலே ஆழமான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. அந்த விசாரணை குழுவிற்கு தலைவராக அல்லது அந்த குழுவிற்கு பொறுப்பான ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அவர்களும் செயற்பட்டிருந்தார். அந்த நிதிக்குழுவிற்கு நாங்கள் வழங்கிய ஆதாரங்கள், ஆவணங்கள், வாக்குமூலங்கள் என்பவற்றில் திருப்தி அடைந்த குறித்த விசாரணை குழு அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது. அதுதான் அந்த அடிப்படையிலே இந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பேருந்து நிலையம் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபையினர் அதற்கான ஆர்வத்தையோ அதற்கான திருப்பி தெரிவிக்காத நிலையில் தொடர்ந்து அதே இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பொதுநல செலவு கூடத்தையும் தங்களுடைய காணிப்பு இருக்கிறது, தங்களுக்கு அது தரணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அங்கு உள்ள பணக்கடைகள் ஊடாக வருமானங்கள் வருமானங்களை பெற்றுக் கொள்வதாக தாங்கள் கூறியிருந்தீர்கள். இவ்வாறான நிலையில நகரின் மத்தியில பேருந்து நிலையம் அமையப்பெற்றிருப்பதால் போக்குவரத்து நெரிசல்கள் இடம்பெறுவதாகவும் வைத்தியசாலைக்கு இடையூறாக இருக்கிறதாகவும் அதனை மாற்றுவோம் என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த மத்திய பேருந்து நிலையம் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடு இல்லை கட்சியின் நிலைப்பாடு. மத்திய பேருந்து நிலையம் ஒரு பொதுவான கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு காலமாற்றத்துக்கு ஏற்ற வகையிலே சீரமைக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எங்களுடைய செயலாளர் நாயகம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் ஒரு கேபினெட் அமைச்சராகவும் இருந்த காலத்திலே பேருந்து, அரச பேருந்து, தனியார் பேருந்து ஆகியவற்றுக்குடைய ஒரு பொறிமுறையை உருவாக்கி வெளி மாவட்டங்களுக்கான பேருந்துகளை புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து செயற்படுத்துவது தொடர்பிலே முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பிலே இரண்டு தரப்புகளும் ஒரு பொதுவான பொறிமுறைக்கு வராத சூழலிலே, அது இழுபட்டு கொண்டிருந்த சூழலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்திருப்பாராக இருந்தால் அது தொடர்பிலே ஒரு ஆரோக்கியமான முடிவு எட்டப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். அதேபோன்று மலசலகூடம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று செயலாளர் நாயகம் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலப்பகுதியிலேயே ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஏகோபித்த தீர்மானத்திற்கு அமைய உருவாக்கப்பட்டு பழக்கடைகள் போன்றே ஒரு 50-50 வீதமான வருமானத்தில் அரைவாசியை யாழ் மாநகர சபையும் பேருந்து நிலையமும் பங்கிடுவது என்ற ஒரு புரிதலின் அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது. தற்போது அதனை சரியான முறையில் ஒரு பொதுவான பொறிமுறை உருவாக்கி அதனை வழிப்படுத்துவதற்கு சரியான வழிப்படுத்தல்கள் இல்லாத காரணமாகவே அந்த முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக கருதுகின்றோம்.